யுவர்ஸ் அனைவருக்கும் போகி பண்டிகை மற்றும் மகர சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரையும் டிடி ரெசிபீஸ்க்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிடி ரெசிபீஸில் இஸ்கான் டெம்பிள் ஸ்டைல் ஒரு தால் கிச்சடி பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக பண்ணுற தால் கிச்சடியிலேருந்து சற்று சுவை வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பச்சரிசி எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு 3/4 பங்குக்கும் மேலே மோரார்லஸ் ஈக்குவல் ரேஷியோவில் பருப்பும் பைத்தம்பருப்பும் அரிசியும் எடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். அரிசி பருப்பு களைஞ்சிட்டு ஒரு 2 பங்கு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறி 1/2 hour ஆறுது. தண்ணி பார்த்திங்கன்னா டோட்டல் மெஷர்மெண்ட்டு நீங்கள் அரிசி பருப்பு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு 5 பங்கு தண்ணி எடுக்கணும். ஏன்னா இது நல்லா குழஞ்சி கொஞ்சம் லூஸாக இருக்கும். நம்ம நார்மலாக பண்ணுற பொங்கலோட இது கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதனால் 5 பங்கு தண்ணி. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ இந்த ஊற வச்ச அரிசி பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு சேர்த்தாச்சு. ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 1/2 hour நல்லா கொதிக்கணும். இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் பார்த்திங்கனாக்க இதில் மிளகு சேர்க்கறது இல்லை, சீரகம் அப்புறம் பெருஞ்சீரகம் தான் சேர்ப்பாங்க. பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள், மஞ்சப்பொடி கொஞ்சமாக, தேவையான உப்பு, கருவேப்பிலை, காரத்துக்கு மிளகும் அவங்க சேர்க்கறது இல்லை இஸ்கான் டெம்பிளில். அதனால் 2 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். இஞ்சி, இதெல்லாம் நம்ம இப்போது கீயில் ரோஸ்ட் பண்ணி இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கீயில் ரோஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ரோஸ்ட் பண்ணியாச்சு கீழே. இப்போ கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இதை கொதிக்க விட்டுட்டு இப்போ இந்த குக் ஆயில் இருக்க இந்த ரைஸில் இதை சேர்த்துடலாம். நல்லா சூப்பராக குழஞ்சி ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இது தயாராகிடும். இஸ்கான் டெம்பிள் ஸ்டைல் பொங்கல் தால் கிச்சடி சூப்பராக தயாராகிடுது. ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இஸ்கான் டெம்பிள் ஸ்டைல் தால் கிச்சடி அருமையாக தயாராகிடுது. இதே முறையில் நீங்களும் செய்து சுவைத்து பாருங்கள். அனைவரும் வளமுடன் வாழ்வோம். டேக் கேர். பை.